அடிச்சுக்கிறான். மெண்டல் மாதிரி நமக்குள்ள நம்ம அடிச்சுக்கிறோம். அவனுக்கு எங்க இருக்கானுன்னு தெரியல. என்ன அடிக்கிறான்? வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். எவ்வளவு பெரிய வீடு! பரவாயில்லையே, கிச்சனும் நல்லா பெருசா இருக்கே. வா, இங்க நல்லா சமைக்கலாம். இங்கே பாருங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லா சாப்பாடுமே இருக்கு. சிக்கனு மட்டனு எல்லாம் இருக்கு. சட்டுன்னு உள்ள போங்க, நாங்களும் வர வேணாமா? ஐயோ ஆத்தா, குளிர் நடக்குது, என்னால முடியல. உள்ள வந்தானே சிலப்பா தான் இருக்கு. பரவாயில்ல, இடம் நல்லா பெருசா இருக்கு. ஆமா ஆமா, பெரிய பெரிய ரூம் கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூம் இருக்கு. அப்படியா? இந்த ரூம் காமி. ரெண்டு பேர் படுக்கிற மாதிரியா? ஆமா. சேக்கர் விளையாண்ட கேம்லாம் இருக்காங்க. சேக்கர்னு மரியாதை இல்லாம சொல்ற? ஏன் சின்ன பையன் தானே? உன்னை விட பெரியவன். என்னோட பெரியவங்களா? டைனிங் டேபிள்ல பீஸா இருக்குப்பா. பீஸா வாங்க, எனக்கு கொடு. டேய், டப்பா தரடா, டப்பா தர. ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். வாங்க போ, ரூம் பார்க்க போலாம். நீங்க வேணா ஃபர்ஸ்ட் போய் ரூம் பாருங்க. சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்குலாம் முக்கியம். என்னடா சொல்றீங்க? ஆமா, பீஸா வாயில வச்சு வந்துடுறேன். சாப்பாடு தான் ஃபர்ஸ்ட். வாங்கடா, சாப்பிடுங்கடா. சும்மா மேலாக்கா ரூம் ஒரு கூட்டிட்டு கீழே வாங்க போலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். இந்த ரூம் கொஞ்சம் வாமா இருக்கு, ரொம்ப கூலிங்கா இல்லாம. வாங்க வாங்க, சாப்பிட்டுட்டு போலாம்டா. வாயில வச்சுக்கிட்டே நடக்கிறேன். இந்த ரூம் நல்லா தான் இருக்கு. ரூம் எல்லாம் செக் பண்ணியாச்சா? சரி வாங்க, நம்ம கீழே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப மேல வந்து பார்க்கலாம். சொல்றதை கேட்க மாட்டீங்க. நம்ம ஆளுக்கு முதல்ல என்ன ரூம் வெறும் ரூம் பிரிப்போம். ஒரு ரூம்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சோம்பு ப்ரொசஸர் போட்டு திரும்பவும் வெளியே வந்துடலாம். ரூமை விட்டு வேற ரூமுக்கு மாத்தி விட்டுறலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். சரி வாங்க போலாம். ஓகே, மொத்தம் 3 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூம்ல மட்டும் 3 பெட், 2 பெட் இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்தாங்கன்னா சோம்பு ப்ரொசஸர் விளையாட வேலை தெரியும். ஆமா, எம்டி அந்த ரூம் இருக்கு, அந்த ரூமுக்கு போய் வச்சிடலாம். சோம்பு ப்ரொசஸர்னா போரிங்கா இருக்காது. நம்ம மத்த கேம்ஸ்லாம் விளையாடணும். வேற நான் நிறைய கேம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஜாம்பி கேம்லாம் விளையாடலாம் நம்ம இன்னைக்கு. இது லைட் ஆஃப் விளையாடுற ஜாம்பி கேம் அதுவாடா? சின்ன வயசுல விளையாண்டது. ஆமா, இப்போ விளையாண்டாலும் சூப்பரா தான் இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். சரி விளையாடலாம். அப்ப நம்ம ஜாம்பி கேம் டீம் பிரிச்சு விளையாடலாம். செம்ம ஜாலியா இருக்கும் ஜாம்பி கேம். எங்க விளையாடுவீங்க ஜாம்பி கேம்? இடம் பத்துமா? நம்ம எல்லாம் மூஞ்சில அடிச்சிட்டு உடைச்சிட்டு உட்காந்துருக்க போறோம். கையில தலைவாணி வச்சு விளையாடலாம். நம்ம என்ன குச்சா வச்சு விளையாட முடியும்? நான் போய் முதல்ல ரூம் சூஸ் பண்ணிக்கிறேன். டேய், உன்னால போறேன். யாரு எப்படி வேணாலும் போங்க. முதல்ல யார் பிடிச்சிட்டாலும் போங்க, கடைசியா யார் பிடிச்சிருந்தாலும் போங்க. நான் தான் முதல்ல போய் சூஸ் பண்ணிக்கிறேன். மட்டும் நல்ல ரூம் கிடைக்க போகுது. அடுத்து நீ போறியா? இல்ல நீனு? சரி அவன் போயிட்டான். நான் சின்ன மேல இருக்கேன். பெரிய ரூமை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துப்பான். எனக்கு அவனை பத்தி தெரியும். நம்ம எல்லாம் கிச்சன்ல போய் வெயிட் பண்ணலாம். வாங்க, இங்க இருந்தா பார்க்க கூடாதுல்ல. சரி போங்க, போய் ஒளிச்சுங்க. சரி போறோம். சரி நீ என்ன ரூம் எடுக்க போற? அது எதுக்கு ஓட சேர்ந்து தூங்கலாம்னு அதுக்கு தான் கேட்டேன். தப்பாகுதுனா? என்னடா தப்பா இருக்கு? இப்ப ரூம் வேற ஷேர் பண்ணிக்கறானுங்க. அதானே. கீழ உள்ள ரூம் வேண்டாம். எப்பவுமே கீழ இருக்க ரூம் நான் சூஸ் பண்ண மாட்டேன். அப்ப போனா இன்னும் சுத்திட்டு கிடக்குறான். இன்னும் நான் ரூம் சூஸ் பண்ணலாமா? நான் எவ்வளவு வெயிட் பண்றது? ஸ்டார்டிங்கே சொன்ன இந்த ரூம் கொஞ்சம் வாமா இருக்குன்னு. இந்த ரூம் எடுத்துக்கலாமா? இல்ல வேணாம், இந்த ரூம் எடுத்துக்கிறேன். ஜின்னு தனியா இருக்க தான் ஆசைப்படுவான். ரூம் மேட்லாம் ஆசைப்பட மாட்டான். நீங்களும் என்ன ரூம்ல இருக்கிறதா இருக்கீங்க? நான் சோஃபா கொடுத்தா கூட படுத்துப்பேன். சீக்கிரம் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்டே நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு வேற. நம்ம ட்ரெஸ்ல வர கேமரா மாட்டிருக்கோம். சோ நம்ம ஆர்மிஸ் ஹக் பண்ணிக்கலாமா? ஆனி, இந்த கதவு எப்படி இருந்துச்சு அப்படியே வச்சுட்டு வருவோம். தயவு செஞ்சு யாரும் ரூமுக்கு வந்துடக்கூடாது. தனியா இருந்தா தான் மஜாவே இருக்கும். போயிட்டு வரேன்டா. பார்த்து நல்ல ரூமா சூஸ் பண்ணிட்டு வா. தயவு செஞ்சு இந்த ரூமுக்கு வந்துடாதீங்கடா ப்ளீஸ்டா. என்ன ரூம் சூஸ் பண்ண போற? தெரியல. நீ எந்த ரூம் ஃப்ரீயா இருக்க? அந்த ரூம் ஒரு வாட்டி கதை திறந்துட்டு அவ்வளவுதான். உள்ள போய் தான் ஆகணும். நான் கடைசியா போறேன். இல்ல நான் தான் கடைசி. என்னால படி ஏறல முடியாது. கீழ இருக்கிற ரூமே நம்ம எடுத்துக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. அவன் போயிருப்பான்ல, இப்ப நான் போலாம்ல. போலாம். இங்க எவனும் கதை திறந்து உள்ள வந்துடாதீங்களா ப்ளீஸ்டா, வந்துடாதீங்கடா. கீழ இருக்கிற ரூமே பெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இங்கே போறேன்பா. எவ்வளவு நேரம்டா ஒரு ரூமை சூஸ் பண்ணுவாங்க? இவ்வளவு நேரமா? அப்பலாம் எப்பதான் போறது? இந்த செருப்பு வேற டப்பு டப்புன்னு சவுண்டு போடுது. கழட்டி கையில மாட்டிக்க வேண்டியதுதான். எந்த ரூம் சூஸ் பண்றதுன்னு தெரியலையே.
நீ இப்ப போறதா போயிட்டு போ. நான் கடைசியா தான் போக சொல்லிட்டேன். போடா. ஏன் என்ன தரத்துற? யாராச்சும் போங்கடா, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இவனை போக சொல்ல போக மாட்டான். இந்த ரூம் கீழே இருக்குன்றதால மேக்ஸிமம் எவனும் இந்த ரூமுக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். வராட்டி பரவாயில்ல. ஆல்ரெடி இந்த ரூமுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கான். நிக்க முடியல, காலையில இதுல போய் தொலை வேண்டியதானே. எதுக்கு நீங்க நின்றுட்டு இருக்க? மேல ரொம்ப கூலிங்கா இருக்கு. யாரு தாண்டா போறா? கண்டிப்பா நம்ப மாட்டேன். நான் கடைசியா தான் போவேன். ஏன்டா நீ கடைசியா போக நிக்கிற? நான் கடைசியா போறேன். எதுக்கு இதுல போய் அடிச்சுக்கிறாங்களோ தெரியல எனக்கு. சிஞ்சியார் வந்துடக்கூடாது, சத்தம் வர கேக்குது. ஐயோ, எவ்வளவு வர மாதிரி சத்தம் கேக்குது. யாரு இருக்கா உள்ள? எதுக்கு தேவையில்லாத வம்பு? வேற ரூமுக்கு போவோம். டேய் நீயா? அட நீ இங்க தான் இருக்கியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, யாரும் நீ ரூமுக்கு வரல. அதனால யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் மட்டும் தான் போல. ஐயோ, தனியா இருக்கலாம் நினைச்சே. வந்துட்டியே. ஆனா மூஞ்சில கூட ரேஷன் காமிச்சிக்க முடியாது. ஐயோ, ஜாலியா இருக்குடா. அடச்சே, இது ரூம் இல்லையா? பாத்ரூமா? எங்க போறது? கடவுளே, 4-5 பேர் தான் பாக்கி இருப்பானுங்க. இங்க ஏன் வர போறானோ தெரியல. படியேறி போய் மேல போய் ரூமை தேடணுமா? அவ்வளவு பொறுமை எனக்கு இல்ல. வாடா மச்சான், இந்த ரூம்குள்ள வந்துட்டியா? சரி, நான் போயிட்டு வரேன். போப்பா, சீக்கிரம் போ. என்ன ரூம் எடுக்கலாம்? கடவுளே, இங்க எவனும் வந்துடக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ். நமக்கு எப்பவுமே சொகுசா இருக்கிறது தான் பிடிக்கும். இருக்கிறதுல பெரிய பெட்ரூம் ஒன்று பார்த்து வச்சிருந்தோமே. இந்த ரூம் தான். என்ன யாருமே இல்லை? யாருமே இல்லைன்னா அந்த ரூமுக்கே போக வேண்டியதான். எதுக்கு வேற ரூமுக்கு போகணும்? கதவை திறந்தே வைப்போம், உள்ள இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்போ நான் போகிறேன். போயிட்டு வா. எனக்கு சோஃபா கிடச்சா கூட போதும், நான் அங்கே போய் படுத்துருவேன். சோஃபா கிடச்சா போதுமா? சோஃபா போதுன்ட்டு இப்போ எதுக்கு பெட்ரூம் தேட போகிறோம்? 3 பேர் படுக்க வேண்டிய பெட்ரூம்ல நான் ஒருத்தன் தான் இருக்கேன்னு எவனுமே வரலையே. அவங்களாம் இங்கே வர போகிறானோ தெரியலையே. நம்ம 2 பேரும் ஒரு டீமு. என்னடா இது, நீங்கள் இருக்கீங்க ஆல்ரெடியே? ஆனால் பாவி, இது 2 பேர் படுக்கிற பெட்ரூம்டா. 3 பேர் வச்சுட்டு என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுறதை விட விதி விளையாடிடுச்சு. நம்ம 2 பேரோட அவ்வளோதான் நினச்சேன்டா. எல்லாம் நாசமாக போச்சுடா. இதுக்கப்புறம் இங்கே எவன் வந்தாலும் சரி, வராட்டி சரி. நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறேன். விடு விடு, எவனும் வரமாட்டான், பயப்படாத விடு. நம்மளே 2 பேரும் ஒரு டீமாக இருக்கலாம். இவ்வளோ பெரிய ரூம் நமக்கு மட்டும்தான். போட்டு தாக்கு. சரி விடு, வந்துட்டேன். இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்? போடா வெளில. அண்ணனை எப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. அட என்னடா. சரி விடு, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துப்போம். இப்போ நான் மட்டும் கடைசியாக பாக்கி இருக்கேன். எந்த ரூமுக்கு போகலாம்? கீழே இருக்கிற ரூமுக்கு போகலாமா? எங்க போறதுனே தெரியல. சரி, எங்கயாச்சும் போவோம். ஓகே, ஏய், உள்ள வந்துடாத. எங்க போலாம்? மேல இருக்கிற ரூம்ல எந்த ரூமுக்கு போலாம்னு தெரியலையே. இங்க வந்தாலும் பிரச்சனை இல்ல, ஆல்ரெடி ஃப்ரீயா தான் இருக்கு. இங்க வந்துருவானோ? நம்ம மேலேயே போலாம். கீழெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனா மேல எங்க போறதுன்னு தெரியலையே. அவன் இங்கதான் வருவான்னு என்னோட உள் மனசு சொல்லுது. படி ஏறினா கால் வலிக்குதே. என்னடா இது? கீழே இறங்கிட்டான் போலயே. இங்க வரலையா? மேல இருக்கிற ரூம்ல வேற வாமா இருக்கு. எனக்கு கூலிங்கா இருந்தாலும் ஓகேன்னு நினைச்சேன். ஐயோ, சாப்பாடு மணி அடிச்சா சீக்கிரமே கிச்சனுக்கு போகணும். அப்படின்னா இந்த ரூம் தான். நாசமா போச்சு. எல்லாம் கத்துறீங்க, என்ன ஆச்சு? நாங்க 4 பேர் ஒரு ரூம்ல. நீங்க 2 பேர் தான். நம்ம இதுக்குள்ளே போவோம். ஓ, வீணாடா. அரே பாவி. வீணாடா. அரே பாவி. எவ்வளவு 4 பேர் இருக்கீங்கடா? நான் கடைசியா போடணும் ஆசைப்பட்டேன். ரூம்ல 4 பேராமே. ஜாலியா மஜா பண்ணு. என் வாயை கிளறாத, அடிச்சு மண்டையை உடைச்சிருவேன். நல்ல வேளை நம்ம 2 பேருக்கு நல்லா கிடைச்சிச்சு ரூம். ஆமா ஆமா. ஹேய் வாங்கப்பா. எப்படி? ஏய் என்னடா ஓகே பாவி இருக்கு. ஏய் இந்த கேம் எனக்கு வரவே மாட்டேங்குது. சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மாத்தி வரதா பேசிக்கிட்டீங்க. என்ன ஆச்சு? அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. ஆமா, இருக்கிறபடியே இருக்கட்டும். 4 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துறோம். ரூம் கரெக்ட்டா வந்துருச்சுல, அதனால விளையாட டைம் இல்ல. ஓ, என்னடா இது? நிறைய வாட்டி பண்ணிடுவோம் போலயே. எனக்கு வேற ரூம் மாதிரியே ஆகணும். அதான் முடியாது. ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு சிம்பிளான கேம் கூட ஜின்னுக்கு விளையாட வரல. ஆமா கூட நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சரி விடுங்க, இந்த கேம் விளையாடுறது. ஜாம்பி கேம் விளையாடலாமா? ஜாம்பி கேமா? ஆமா, நான் சொன்னேன்ல குடு, அத விளையாடலாம். லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண ஒரு ஆள் வேணும். யார் ஆன் பண்ணி ஆஃப் பண்றா? நான் பாத்துக்கறேன். அவன் பாத்துக்கறான். நான் சுதா. அந்த கேம் போதும் எடுத்து சொல்லியாச்சு. சரி சரி ஓகே, ஜாம்பி விளையாடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நானும் ஆரம்பம் தான்ப்பா. ஜாம்பி எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. அடிக்க ஆரம்பிச்சிருவோம் 2 நிமிஷத்துல. ஸ்டார்ட் சொன்னாதான். நானும் ஜாம்பி தான்ப்பா. இப்ப அவன் இருக்கானா?
சுகா சொல்லுவான் லைட் ஆஃப் பண்ணிட்டா. ரெடியா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்குங்க ஈஸியா ஓடுறதுக்கு வசதியா. எங்க இடமே இல்லைங்க. என்ன போய் அதுக்குள்ள அடிக்க வரான்? லைட் ஆஃப் பண்ணி. ஐயோ வரானே, விரட்டிட்டே வரானே. நீங்க தான் எங்கயோ இருக்க. யாருமே இல்ல இடத்துல என்ன அடிச்சிட்டு இருக்கான் அவன். ஏய் ஏய் இங்க தான் இருக்கீங்க. ஏய் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுப்பா. லைட் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஏய் 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 நான் யாரையும் அடிச்சப்பா இப்போ. நீ யாரையும் அடிக்கல, நாங்களே இங்க ஒளிஞ்சிருக்கோம். ஆமா ஆமா இல்ல நிறைய அடிச்சேன். என்ன அடிச்சிட்டான்? ஓ பஜேக்கே அவுட் பண்ணிட்டேன். எங்க இருக்கே நீ? லைட் ஆஃப் பண்ணிட்டேன். ஓ ஓ எங்க இருக்கானுங்கனே தெரியலையே. நம்ம எங்க நின்னுட்டோம், எங்க தேடிட்டு இருக்கானுங்க. லைட் ஆன் பண்ணிட்டா ஜாம்பி யார் எங்க இருக்கான்னு செக் பண்ணலாம்ப்பா. ஐயோ லைட் ஆன் பண்ணி காட்டி கொடுத்துட்டானே, இப்ப துரத்தி வந்துட்டு இருக்கானுங்க. விட்டால வலிக்கு விழுந்திருப்ப, மண்டை தெரிச்சிருக்கும் எனக்கு இப்ப. ஏய் நான் இப்ப யாரை அடிச்சேன்? ஏய் என்ன தான அடிச்ச நீ? ஏய் மாட்டிட்டான். மாட்டிட்டான். நான் ஒருத்தர அடிச்சிட்டேன். ஏய் நான் தான்டா இது. சொல்றா. மெண்டல் மாதிரி நமக்குள்ள நம்ம அடிச்சிக்கிறோம். அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு தெரியல. ஓ இங்கே தான் நிக்கிறியா? அட பாவி காட்டி கொடுத்துட்டியே. லைட் ஆஃப் பண்ண போறேன். இப்ப எப்பற நான் ஓடி போவேன்? லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நிறுத்துடா டேய். அது அடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. எங்க அடிக்கறான் பாருங்க. எங்க அடிச்ச உடனே இப்ப அடுத்து நானே ஜேகேஜினெல்லாம் கண்ண போதுறோம். பிள்ளைங்க தான் ஜாம்பிஸ். ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இப்பவா? என்ன ஃபுல்லா சரவுண்ட் பண்ணி நிக்கிறீங்க? அப்புறம் எப்படி நான் நம்புறது? என்ன அடிக்கவே இல்ல இப்ப. நாங்கலாம் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க எங்க போய் அடிச்சிட்டு இருக்கீங்க? அங்க போய்டானுங்க. நம்ம அந்த பக்கம் போவாடா. ஒண்ணா கைக்கு வந்து போலாம். நம்ம ஒரு படம் மாதிரி போய் எங்களை அடிக்கணும். எவ்வளவு அடிக்கறாங்க? டேய் நீயா? டேய் நிறுத்துடா. நீங்க உங்களுக்கு ஜெகேஜ் வேற அடிச்சிருக்கோம். ஜாலியா இருந்துச்சு. ஆமா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப விளையாடலாம். ஆமா அப்புறமா விளையாடலாம்.